கள்ளச்சாராய சம்பவத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்தார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் எல். முருகன் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். கள்ளச்சாராயத்தை திமுக அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஆட்சிக்கு வந்தோன்னா டாஸ்மாக் கடையை இழுத்து மூடுவோம், மது இல்லாத தமிழகம்னு சொன்னாங்களா? பாருங்க, டாஸ்மாக் ஒதுக்குறோம். ஆனால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய கொடுமை! விஷச்சாராயம், கள்ளச்சாரம் என்ன பேர்லையாவது வச்சுக்குவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 55க்கு மேற்பட்ட இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஸ்டாலின் தான் பொறுப்பு. ஸ்டாலின் நேரடியாக பொதுமக்களிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இவ்வளவு பேர் இறந்த பிறகு கூட இன்னொன்று அந்த பதவியில் ஒட்டி கொண்டிருக்கிறது அவருக்கு அழகா? ஒரு கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாத செயலிழந்த அரசாங்கமாக இந்த திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.